Antaryasya bahirvidutatimiram jyotirmayam sasvatam sthanam prapya virajate vinamatam ajnana unmulayan pashyan vishwamapita ullasati yo vishvasya pare paraha tasmai shri ramanaya loka guruve shokasya hantre namaha. Om namo bhagavate shri ramanaya. Dear fellow seekers of spirituality, நான் தமிழில் இது முதல் முறையாக ஒரு லைவ் ஆடியன்ஸ்க்கு முன்னாடி பேசுகிறேன். அண்ட் இதனால் பகவானோட ஃபேக்ட் சரியாக வரலன்னு த ஃபால்ட் இஸ் ஆல் மைண்ட். Janaki Raman Anna, esteemed fellow support, who has made my transition to the ashram so easy. Esteemed Kumar Raja Anna, editor of Ramanodayam and Mountain Path editorial board, Ram Mohan Anna, a fountain of knowledge. P. Shankar Anna, P. Ramanan Anna, Meera ji, and some of the best sincere devotees, பக்தர்கள் எல்லாருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்று பகவான் ரமண மகர்ஷிகளின் புனர்வசு தினமாக இன்று 9/3/2005 உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி கொடுக்கிறது. குரோம்பேட்டை ரமணாலயம் அன்பர்கள் உரையாற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பகவான் பகவான் ரமண மகர்ஷிகளின் சரித்திரம் மற்றும் உபதேசங்களை பற்றி ரமண அன்பர்கள் நாம் அனைவரும் அறிகின்றோம். Most of it might be very repetitive and very basic, but I apologize if I cannot say anything interesting. The fault is all mine. ஆனால் ஒரு குழந்தை நன்கு தன்னை பிரியமான உணவை எப்படி மீண்டும் மீண்டும் சலிப்பு ஏற்படாமல் சுவைக்க எண்ணுமோ அப்படி நாம் அத்தனை முறை பகவானை பற்றி பேசினாலும் கேட்டாலும் நமக்கு சலிப்பு ஏற்படாது. மாறாக அவர் மேல் உள்ள பக்தியும் அன்பும் பல்கி பெருகும். ரமண மகர்ஷிகளின் வாழ்க்கை சரித்திரம், மரணானுபவம், உபதேசம் என அனைத்துமே மிகுந்த தனித்தன்மையாக மிக்கையாகும். அவர் தனித்தன்மையை குறித்து இங்கு சுருக்கி பேசி உள்ளேன். Friends, as they say, why is more important than how? ஏன் நம்ம எல்லாரும் இன்னைக்கு இந்த மகானை பற்றி we are celebrating his life. In the next few minutes, I want to share with you the uniqueness of Bhagavan Ramana. ஆசிரமத்தில் புனர்வசு வண்ணம் என்ற முருகனார் எழுதின பாட்டை நம்ம ஃபுல்லாக 12 verses சாண்ட் பண்ணுவோம். அதுலேருந்து சில வார்த்தைகள் I taken the liberty. கண்ணால் உனது கதிர்முக நாங்கள் காணப்பெற்று அண்ணால் கண்ணால் ஆம்பைய நார்ந்தன என்பாராள் என்னா நின்ற இதய தொழிரும் ரமண பேர் அண்ணாமலையார் புனர்வசு நன்னாள் அது வண்ணம். So Muruganar writes, O Ramana, the great Arunachala, seeing your face spread its rays of grace on Punarvasu day. On your devotees exclaim, oh, we have enjoyed
the fruits of having eyes only today. நம்ம கண்ணு ஓட பலனே பகவானை பார்க்கறது தானா. And in their hearts you shine forth gloriously. And முருகனார் சுவாமி அதில் ஒரு one of the stanzas சொல்றார், இலகும் புகழால் எந்திசை போர்த்த ரமணன் பேச்சு. How prophetic these words are. His name and fame has spread to the 8 corners of the globe. அவர் எழுதும்போது எவ்வளோ பரவ ஆரம்பிச்சதோ இப்போ now we see his fame spreading all over the world. சர்க்கதி காட்டும் சதாசிவ மூர்த்தி. He is Sadashiva who alone shows the way to liberation. நம்ம ஆசிரமத்தில் நிறைய பேர் கேவிஎஸ் மாமா பார்த்துருப்பேன். அவர் எழுதின ஒரு பாட்டில் ஒளியாய் வந்து ஒளியாய் இருந்து ஒளியாய் மறைந்து ஒளியாய் எங்கும் நிறந்தாயே சத்குரு ரமணா. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் பிறந்தபோது ஒரு குருட்டு மிட்வைஃபுக்கு she saw light for the first time. அப்புறம் he lived as a blaze of ஞானம் in Tirunamlai, which again is a place of Agni Lingam and a light of liberation. And எல்லாருக்கும் தெரிஞ்சது, when he merged into Arunachala, he merged as a permanent holy which streaked across the sky and he merged into Arunachala. இப்போ சில காரணங்கள் நம்ம ஏன் அவரை we celebrate his life என்று தமிழில் நான் சொல்ற ட்ரை பண்றேன். ப்ளீஸ் bear with me. மரணானுபவம். எண்ணென்ற ஆத்ம ஞானிகள் பொதுவாக வீட்டை திறந்து கடுத்தவம் இயற்றி படிப்படியாக பல காலங்கள் முயன்றுதான் முழுமையான ஞானத்தை அடைந்தனர். ஆனால் நம்ம பகவான் 16 வயதிலே சாதாரண மாணவன் ஆக ஒருவன் எவ்வித முயற்சியின்றி தன்னிசையாக அவனுக்குள் நிகழ்ந்த மரண அனுபவத்தின் வழியாக ஆத்ம ஞானம் அடைந்தான். உடல் இருந்துவிடும், ஆனால் நான் என்ற உணவிற்கு அழிவில்லை. உடல் வேறு, நான் வேறு, அழிவற்ற ஆன்மாவே நான் என்பதை உணர்ந்து ஆன்ம விழிப்புணர்வை அடைந்து ஒரு மகா ஞானியாக உருவானார். ஒரு மலர் மலர்வதை போன்ற இந்த நிகழ்வு தனித்துவமானதாகும். It is the most unique spiritual experience which blazed forth a new form of spiritual practice. The highest form of Jnana Marga in the shortest, simplest, எளிமையாக நம்ம எல்லாருக்கும் சிருஷ்டி உணர்வதற்காக பகவான் ரமணரை அவதரிக்க வைத்தார்கள். இரண்டாவது காரணம் அருணாச்சலத்தின் முக்கியத்துவம். இப்போ நம்ம அருணாச்சலத்தோட மகிமை உலக பூரா பார்த்திருக்கோம். அதை பகவான் சொல்லி கொடுத்த மாதிரி அக்ஷரமண மாலையில் அவர்கிட்ட கேட்கிறார், forgive me o Arunachala, I have exposed your greatness to the world. So we know that Bhagavan and Arunachala are inseparable. And அவர் வந்தது அப்புறம்தான் அருணாச்சலத்தோட இம்பார்ட்டன்ஸ் spread all over the world. And I'm proud of stating that fact, and it is the fact. பகவான் ஒன்று இல்லை, அருணாச்சலம் ஒன்று இல்லை. அருணாச்சலம் என்ற பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே பகவானோட கோட், நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு செல்கிறேன் என்று கடிதம் எழுதி வைத்து வீட்டை துறந்து அருணாச்சலத்துக்கு பகவான் செப்டம்பர் 1, 1896 அடைந்தார். தனது வாழ்க்கை முழுவதும் அருணாச்சலத்திலே அர்ப்பணித்தார். இயற்கை
கிண்டல்கள், பொல்லாத போலி சாதுகள், தொல்லைகளால் பெற்ற அன்னை உறவினர்கள் வேண்டுதல் என எல்லா இடையூறுகளையும் வைராகியத்தோடு தவிர்த்து 54 வருடங்கள் அருணாச்சலத்தை விட்டு அவர் ஒரு நிமிடம் கொள்ள செல்லவில்லை. இது ரமணரின் வைராகியத்தின் தனித்துவமாகும். Now coming to the most important part of it, பகவான் நான் யார், நான் எங்கு இருக்கிறது என்ற 2 ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ல அவர் வேதாந்தத்தோட என்டையர் இதை ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்டை நமக்கு எல்லாரும் புரியிற மாதிரியும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியும் அவர் நமக்கு அந்த சீக்ரெட்டை காமிச்சு கொடுத்துட்டார். சிக்கலான உபதேசங்கள், தத்துவங்கள் மற்றும் வெளிப்புற சடங்குகளை எல்லாம் தவிர்த்து நம்மை நாமே அறிந்து கொள்ள நான் யார், நான் எங்கே உள்ளது என்ற 2 விசாரண வாயிலாக எவரும் ஆன்மாவை உணர்ந்து ஆத்ம சாட்சா்காரம் அடையலாம் என்னும் எளிமையாக நேரடியாக மார்க்கத்தை உபதேசித்தார். Through the methods of Nanyar, we can strip our thoughts out of the attachments and go to the pure source. ரெண்டாவது, நம்ம உடலில் நான் என்ற ஆத்மா எங்கே இருக்கு, காவியகண்ட முனிக்கு சொன்ன மாதிரி எந்த இடத்துலேருந்து ஒளி வருதோ retrace it back your thoughts and then you find it going into the ஹிருதயம் என்று எளிமையாக காமிச்சு கொடுத்தார் பகவான். ஐயே அதி சுலபம் என்று அவர் வழங்கிய இந்த விசார மார்க்கம் மதம், இனம், மொழி, நாடு என்று பாகுபாடு இல்லாதது. Friends, devotees come today from over 100 to 125 countries from all over the world to Ramanashramam. It's just a miracle. நம்ம போய் ஒரு நாட்டிலையும் அவர் டீச்சிங்ஸை பரப்ப ட்ரை பண்ணல. அவங்களா தெரிந்து இப்போ ஒரு ரொம்ப மூவிங் இன்சிடென்ட் நடந்தது. இஸ்ரேல் கவர்மெண்ட் ஒரு 20 family members including 8 mothers of children who were killed during last year's horrific attack. 8 mothers were sent by the Israel government ஒரு 5 நாளுக்கு ரமணாசிரமத்துக்கு. அண்ட் அவங்க திரும்பி போகும்போது எல்லாரும் grief is personal, ஆனால் they all went changed. அண்ட் அதில் 2 பேர் அவங்க குழந்தைங்களோட பேர் அதை நிலவ ரமணாசிரமத்தில் ஒரு இடத்தில் புதைத்து விட்டு இங்கேயே அவங்க இணைந்து ரமணரோடு சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு போனார்கள். இது என்ன மிரக்கல்! Israel government sends the children, the mothers and the parents of the children killed last year. இதெல்லாம் பகவானோட லிவிங் ப்ரூஃப் இல்லாட்டா வேற என்ன இருக்கும்? இஸ் த லிவிங் குரு. எங்கேயும் போகல. எந்த மதமானாலும் எந்த மொழியானாலும் தங்கள் சம்பிரதாயத்தில் இருந்து மாறாமல் இந்த நான் யார் விசார மார்க்கத்தை கடைபிடித்து கடை தேரலாம் என்பது இதன் தனித்துவமாகும். ஞான நிலையின் உயர்ந்த நிலையை தான் அடைந்ததை போல பாமரர் பண்டித்தர் என்று பாகுபாடு இன்றி இவ்வுலகின் அனைத்து உயிர்களுக்கும் நான் யார் என்ற எளிமையான நேர்வழியை பின்பற்றி ஆத்ம சாட்சாத்காரத்தை அடையலாம் என்று திட நம்பிக்கையை அனைவருக்கும் அருளினார், அருள்கின்றார், அருள் வைப்பார்.
Bhagavan's teaching is the most inspirational, aspirational and scientific teachings. Professor K. Swaminathan பற்றி அண்ணா பேசினார். அவரோட பயோகிராஃபியில் on Ramana he said, Bhagavan is a sage and a scientist. He is a sage for the bhakta and a scientist for the people with scientific thoughts. Our teachings பக்தியோட ஃபாலோ பண்ணாட்டா கூட ஜஸ்ட் ஆஸ் எ சயின்டிஸ்ட் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை யார் வேணால் அதை வீட்டில் ஃபாலோ பண்ணி அதை they can verify the truth of the scientific. ஏன்னா அவரோட ஞான மார்க்கம் அவரோட டீச்சிங்ஸ் ஆர் த மோஸ்ட் சயின்டிஃபிக் ப்ராக்டிக்கல் டீச்சிங்ஸ். அண்ட் யார் வேணால் அதை அனுபவிக்கலாம். அவருக்கு என்ன அனுபவமோ அவங்களோட மெடிடேஷன் ஹாலில் வீட்டோட இதில் அதை எப்படி அவரோட டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணி just as a scientist passes on his teachings to the scientists following him, அதே மாதிரி பக்தர்கள் can follow his scientific teachings wherever they are in the world under all circumstances. பகவான் ரமணர் நம்ம எல்லாரையும் அவரை ஆக்க வந்தார். He came to make us all Ramanas. மற்ற நான் பேச வேண்டாம். மற்ற இவங்கள்லாம் அவங்க அடைந்ததில் ஒரு 60% டீச்சிங்ஸை மற்றவங்களுக்கு உபதேசித்து போவாங்க. பகவான் 100%. He said there are no this is the most open method. There are no secrets on this path அப்படின்னார். இன்னொன்று என்ன சொன்னார்னா, there are no stages to liberation. There are no stages to liberation. You go from எப்படி சூரியனுக்கு இருட்டை பற்றி தெரியாதோ, ஒரு ஞானிக்கு இருட்டை பற்றி அஜ்ஞானத்தை பற்றி தெரியாது. அதே மாதிரி தான் நம்ம எல்லாரையும் அந்த உச்ச நிலைக்கு கூட்டின்னு போகிறதுக்கு வந்தவர் நம்ம பகவான் ரமணர். இது படிக்கலையே, இந்த புக்ஸாக படிக்கலையே, அதெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் நம்ம படித்து விட்டு இன்னைக்கு அமர்ந்திருக்கோம். we have discovered Bhagavan. The highest thing we have done today is that we have discovered Bhagavan. And இதை விடாமல் நம்ம கடைபிடித்து இருந்தோம், we will cross the ocean of samsara. There is no doubt. அதுதான் ரமணாசிரமம். ஏன்னா அங்கே வந்தவர் பகவான் சொன்ன மாதிரி யாரும் வீணாக போகவில்லை. and they will get the highest success on their spiritual path. ஏன்னா ரமண பகவான் அவர் அனுபவத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுப்பார். இது என்னோட கன்விக்ஷன். நம்ம ஹிருதயத்தில் அவர் ஹிருதயத்திலேருந்து நம்ம ஹிருதயத்துக்கு அவர் அனுபவம் அமர்ந்து கொள்ளும். அதில் சந்தேகமே இல்லை. அடுத்த காரணம் மௌனத்தின் சக்தி. பகவான் பொதுவாக மௌனத்தின் வாயிலாகவே போதித்தார். அவரது அருகாமையில் அனைவரும் அமைதியும் நிம்மதியும் பெற்றுக்கொண்டிருக்கார்கள். மௌனம் என்பது வெறுமனே வாயை மூடி மௌன விரதம் அல்ல. மாறாக எண்ணங்கள் இல்லாமல் அல்லது எண்ணங்களை படிப்படியாக குறைத்தலே நிஜ மௌனம். சூரியனின் ஒளி எவ்வாறு மரம் செடி முதல் உலகின் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தடையில்லாமல் சென்றடைகின்றதோ, அவ்வாறு இந்த மௌன உபதேசம் அனைவருக்கும் அடைகின்றது, அடைய போகிறது. இந்த மௌனத்தின் சக்தியை நடைமுறையில் செய்தது பகவானது தனித்தன்மையின் முக்கிய அம்சமாகும். No wonder he is the அவதாரா ஆஃப் தட்சிணாமூர்த்தி. ஏன்னா அவர் தட்சிணாமூர்த்திக்கு அப்புறம் சைலன்ஸில் டீச் பண்ண அடுத்த இவர் நம்ம பகவான் ரமணர். பகவான் டாக்ஸில் சொல்கிறார், எப்படி வார்த்தைகளுக்கே இவ்வளோ பவர் இருக்குன்னா, வார்த்தைகள் ஆர் நத்திங் பட் த கிரேட் கிராண்ட்சன் ஆஃப் சைலன்ஸ். வார்த்தைகளுக்கே இவ்வளோ சக்தி இருந்தால்
அந்த ஒரிஜினல் சைலன்ஸுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் என்று நிறைய இடத்தில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒன்லி இன் சைலன்ஸ் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் பகவான். பகவான் அருளிய நூல்கள், பகவான் அறிவாசர் விஷயங்களை விட மன அமைதியை முக்கியத்துவம் அளித்தார். பக்தர்கள் தேவைக்காகவும் தமக்குள் தாமாகவே ஸ்புரித்த சில பாடல்களை அவ்வப்போது அருளினார். அவைகள் மிக அழகான கருத்துக்களை கொண்ட அக்ஷரமண மாலை, சுதி பஞ்சகம், உள்ளது 40, உபதேச சாரம் போன்ற துதிப்பாடல்களாக அமைந்தன. தமிழ் மட்டும் இல்லாது சுந்தர தெலுங்கு, மலையாளம் மற்றும் சம்ஸ்கிருதம் போன்ற மொழிகளிலும் பாடல்களை இயற்றினார். பகவான் நேரடியான அனுபவத்திற்கு முக்கியத்துவம் அளித்தார். உண்மையான ஞானம் வெளியில் இல்லை, நமக்குள் இருந்துதான் வர வேண்டும் என்று உபதேசித்தார். தனித்துவம் மிக்க அவர் அருளிய நூல்கள் ஆன்மாவை உணர சாதகர்களுக்கு வழிகாட்டுகின்றது. Friends, can there be a greater spiritual treatise than Who Am I? நான் யார்? 20 வயசுல அருளிய அந்த புக். There is no greater spiritual road map for any sincere person to attain immortality by following the pearls of wisdom given in நான்யார் என்ற சின்ன புஸ்தகத்தில். அடுத்த காரணம் இயல்பில் இருத்தல். ஞானம் என்பது நான் அடைய வேண்டிய ஒன்றும் அல்ல, ஏற்கனவே இருக்கும் நம் நிலையே அது. நான் என்ற எண்ணத்தை நீக்கி நம் இயல்பான அமைதியையும் மகிழ்ச்சியையும் உணர வேண்டும் என்று நம் ஒவ்வொருவரின் இயல்பு நிலையே ஞானம் என்று உரைத்து தனித்துவம் அல்லாது வேறென்ன. எளிமையும் அணுகக்கூடிய தன்மையும். தான் ஒரு ஞானி அல்லது மடாதிபதி என்று தோரணையில் அவர் எப்போதும் இருந்தது இல்லை. மாறாக நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு பெரியவர் போலதான் அவர் தோற்றம் அளித்தார். மற்றும் தினசரி நடவடிக்கைகளை இருந்தன. யாரும் அவரை எளிதில் அணுகும்படி வாழ்ந்து காட்டினார். பகட்டு இல்லாத இந்த தனித்துவம் மிகவும் போற்றத்தக்கது. பகவான் ரமணா was available 24/7, 365 days. The devotees even slept at his feet and he was accessible to everybody all the time. இந்த மாதிரி ஒரு மாடர்ன் டே அவதாரம் இவ்வளோ எளிமையாக இவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருந்த சரித்திரம் இல்லை. சமத்துவம். பாமரன் முதல் பண்டிதர் வரை அனைவரையும் சமமாக பாவித்தார். அவரவர் தன்மைக்கேற்ற அவர்கள் புரிந்து கொள்ளும் பக்குவத்திற்கேற்ற உபதேசங்களை அருளினார். அன்னைக்கு முக்தி அளித்தது போலவே பசு லக்ஷ்மிக்கு, காகம், மான் என அனைத்து உயிர்களுக்கும் பகவான் முக்தி அளித்தார். அறிஞர்கள் கூட ஆன்மீக விஷயங்களை உரையாடுவது மட்டுமல்லாதது, தினசரி பாகசாலைக்கு சென்று காய்கறி நறுக்குவது, சமையல் போன்ற வேலைகளை தாமே செய்தார். Bhagavan used to go to the kitchen for many years, but he didn't stop with that. அங்க இருக்கிற அந்த சைல்டு வீடோஸ்களுக்கெல்லாம் ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் சமைக்க போது எளிமையாக சொல்லி கொடுத்தார் பகவான். அவங்களுக்கு என்ன புரியும் என்ன அதெல்லாம் இல்லை. He saw only
ஞானிஸ் இன் எவ்ரிபடி. ஜஸ்ட் அஸ் அண்ணா சொன்ன மாதிரி எல்லாரிலையும் நல்லது தான் பார்த்தாரே தவிர எல்லாரிலையும் அவர் ஞானிகள் தான் பார்த்தார். ஸோ எல்லாருக்கும் அவர் சொல்லி கொடுத்த த ஹையஸ்ட் டீச்சிங்ஸ் நான் யார் என்ற டீச்சிங்ஸ் தான். இன்ஃபேக்ட் சில பேர் சொன்னார்களாம், என்ன ஒரு கிராமத்தாருக்கு போய் நான் யார் உபதேசிக்கிறார் அப்படின் போது, என்ன பண்ணுறது எனக்கு தெரிந்தது அதுதான் அப்படின்னு சொன்னாராம். ஸோ பகவான் didn't see ignorance anywhere. He just saw people knowledgeable who had just forgotten about their knowledge. தேகாபிமானம். உடல் நான் அல்ல என்று உபதேசித்த அவர் தனது தேகம் புற்றுநோயால் அவதியுற்ற போதும் அதை பொருட்படுத்தாதது நான் இந்த தேகம் அல்ல, தேகத்திற்கு தான் அழிவு, ஆன்மாவுக்கு அல்ல என்று அவரது உபதேசத்தின்படி வாழ்ந்து காட்டினார். இப்போ we have a former cancer doctor from USA. அவர் சொல்லுவார், he'll wear me out. பகவானுக்கு வந்த சார்கோமா, அது one of the most painful cancer that anybody in the world can get. The colon cancer, breast, அதெல்லாம் கம்மி இல்லை. பட் sarcoma, especially soft tissue sarcoma, yes doctor, is one of the most painful cancers ever. Yes. So இன்னைக்கு it's not a coincidence that we have a knowledgeable American oncologist with us today. Our own Meera's brother. And so அது ஏன் எடுத்து, ஏன்னா it's my humble feeling that Bhagavan's life is his biggest message, every moment of it. So வெறும் வார்த்தைகளாக நான் உடம்பில்லை, உடம்புக்கு பியாண்ட் சொல்லாமல் அவர் வாழ்ந்து காமிச்சார். த மோஸ்ட் பெயின்ஃபுல் சார்கோமாவை தனக்கு வர வைத்து கொண்டு அதை எப்படி சர்ஜரிஸ், ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வித்தவுட் பெயின், தட் தெர் இஸ் அ ஃபீலிங், தெர் இஸ் இது பியாண்ட் த ஃபிசிக்கல் லிமிட்டேஷன்ஸ் என்று பிராக்டிக்காக 24/7 வாழ்ந்து காட்டினார் பகவான் ரமணர். வருந்திய அன்பர்களுக்கும் தேகம் மறைந்தாலும் நான் எங்கும் செல்வது செல்ல போகிறதில்லை என்று சொல்லி இங்கே தான் இருக்கின்றேன், இங்கே தான் இருப்பேன் என்று பகவான் கேட்டகோரிக்கலா, that was one of the last parting words to his devotees. என்று அவர் வாக்குறுதி தந்தபடி தனது சாநியதத்தை அன்பர்கள் உணர வைத்து செயலிலும் காட்டியுள்ளார். People feel his presence more today in the ashram than when he was even present. அவர் உயிரோடு இருக்கும்போது அண்ணா சொன்ன மாதிரி and even 70s 50 பேர் 100 பேர் இருக்கிற ஆசிரமத்தில் 20-25,000 பேர்கள் தினமும் வருகிறார்கள். அண்ட் எப்படி நடக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல, அவர் தான் நடத்தி கொள்கிறார். There is no iota of doubt. He attracts the ripest minds to the ashram and they leave fulfilled. And அந்த இது அமைதி பெற வரைக்கும் ஆசிரமத்தில் தான் இருக்கிறார். சில பேர்கள் 2 minutes they go. Some people stay, அமெரிக்காலேருந்து மற்ற நாடுகளிலேருந்தும். Not only our people, there are long term visa. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்ததில் அது நம்ம பகவான் டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னே ஒரு 5,000 பேர்கள் ரமண நகரில் இருந்து தினம் அவர் டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணுகிறார்கள். They have given up their country just to follow Bhagavan's teachings. It is, and ஒவ்வொருத்தரோட கதை நான் இன்டர்வியூ இப்போ ரீசெண்டாக வந்ததுனால ஏன் என்று கேட்குறேன். ஒரு கதை புஸ்தகம் எழுதினால் கூட அந்த மாதிரி என்னால் எழுத முடியாது. இட் இஸ் பியாண்ட் இமேஜினேஷன். எங்கேயோ போவார்கள், ஒரு பிரேசிலில்
ரியோ என்ற ஒரு பீச்சில் நடப்பார். அங்கே யாரோ ஒரு பெரிய பகவானோட லைஃப் பெயிண்டிங் பார்த்து இது யார் என்று ரிசர்ச் பண்ணி they come to பகவான். அண்ட் அப்கோர்ஸ் யூ would have read many places. ஏதோ ஒரு பழைய புஸ்தக கடையில் போய் வேற ஏதோ ஒரு புஸ்தகத்தை தேடின்னு இருப்பாங்க, பகவானோட புக்கு விழும். அதை படித்து அவங்க லைஃபே மாறிடும். அண்ட் அது மாதிரி ஆர் எங்கேயோ யாரோ ஒரு பகவான் பிக்சரை கொடுத்துருப்பாருங்கள். ஏதோ ஒரு இப்போ ஐஐடியில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார், அவர் 40 years ago 38 years ago யாரோ கொடுத்த புஸ்தகம் திடீர்னு ஒரு நாள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சு அந்த பகவான் டிவோட்டி ஆகி அண்ட் he started a course on Bhagavan's teachings in IIT New Delhi. இது ஏன்னா பகவான் சொல்ற மாதிரி if realization was in books, all the books would be realized. So books were only signpost for us. நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற அடைந்த ஆத்மாவை just wakens it up and we just rediscover ourselves. அவரது சாநியத்தின் சக்தி அருணாச்சலம் அவரை ஈர்த்து வந்தது. அருணாச்சலத்திலேயே அவர் ஒளியாய் கலந்தார். அப்பாவுக்குள் பிள்ளையாய் அவருள் கலந்தார். அவர் தேகத்தோடு இருந்து பொழுதை விட அவர் சாநியத்தின் சக்தி உலகிலும் உள்ள எண்ணற்ற ஆன்ம சாதர்களின் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி தன்னகத்தையே ஈர்க்கும் அவரது இருப்பின் ஆழத்தை நாம் யாவரும் உணர்கின்றோம். This is a tough Tamil translation of what I said about Bhagavan continues to attract, inspire devotees. And the beauty is எல்லா யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிற மாதிரி எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் are assembled here today. And அதுதான் சின்ன குழந்தைகள் நீங்கள் ஆசிரமத்தில் பார்த்திருப்பீர்கள். வெளிநாட்டு வடக்கிந்தியா இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து குழந்தைகளை கூட்டின்னு and they are attracted to பகவான். நம்ம குமார் ராஜா அண்ணாவோட grandchildren are proof of that. They just when they come they don't leave the ashram. So what is it that நம்மளால சொல்லி தர முடியாது. there is some சக்தி அவளே புரிந்து கொண்டு அவள் அங்கேயே இருந்து அண்ணா சொன்ன மாதிரி மை பர்சனல் ஃப்ரெண்ட் அவர் பெரிய இங்கிலாண்டோட பெரிய யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் ராஜ்கமல்னு அண்ணாவை விட்டுட்டு மறுநாள் போகிறதா இருந்தார். பகவான் அவரை சாப்பிட்டு விட்டார். அவர் 3 months இங்கிலாந்து 3 months இந்தியாவில் இருக்கிறார். இந்த 3 months when he is in India, ஒரு மண்டே ஆஃப்டர்நூன் வருவார், ஃப்ரைடே தேர்ஸ்டே ஈவினிங் ஃப்ரைடே பாம்பே திரும்பி போவார். ஸோ அவர் இருக்கிற 3 monthsல 60 to 70% of his time he spends in ரமணாசிரமம். நாட் ஒன்லி இன் ரமணாசிரமம், ஸ்கந்தாசிரமத்தில் போய் படுத்துப்பார். இதெல்லாம் ஒன்றும் பகவானை and he says he doesn't need to, he just feels Bhagavan's teaching. ஏதோ I think we all come, ஏதோ பூர்வ ஜென்மத்தில் எங்கேயோ பகவானை விட்டு we just pick up the threads of our life with Bhagavan and just continue. ஒரு ரிலே ரேஸ் மாதிரி நம்ம ஏதோ பேட்டான் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஆகி எடுத்துன்னு ஓட ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இது that is the miracle of Bhagavan's teaching. இத்தனைய தனித்தன்மைகளும் கொண்ட ரமண மகர்ஷிகளின் இந்த உலகில் தோன்றி 140 ஆண்டுகள் ஆனாலும் எக்காலத்திற்கும் ஏற்றதாக அமைந்துள்ள அவரது உபதேசங்கள் என்றும் புதியதாக. His teachings are ever fresh because our Atma is also eternally fresh. So அனைத்து வயதினர்களுக்கும் பயன்படுத்துவது தனித்து பதிலும் தனித்துவம் ஆகும். Thank you for your attention
and Om Namo Bhagavate Sri Ramanaya. பகவானோட டீச்சிங்ஸ் ஸ்ப்ரெட் ஆர் ஃபாஸ்டஸ்ட் வே உலகம் பூரா, எஸ்பெஷலி அமெரிக்கன் நாடுகள். நான் என் மனைவி வாஷிங்டன் ஏரியாவில் மாதத்தில் ஒரு 2 முறை சத்சங்கம் மற்ற அன்பர்களுடன் பண்ணுவோம். இந்த மாதிரி கூட்டம் இல்லாட்டாலும், பட் நாங்கள் வாஷிங்டனோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நாங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ அதுக்கு முன்னாடி ஏதோ பகவான் அக்ஷரமண மாலை ஏதோ சொல்லிட்டு அப்புறம் அவங்க கூப்பிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போனபோது திருப்பி அக்ஷரமண மாலை சொன்னோம். ஏன் இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே அந்த நாட்டில் நம்ம இது சொல்லலாமே அப்படின்னு ஆரம்பித்து அப்புறம் சின்ன சின்ன குரூப்பாக இமெயிலில் பண்ணி இப்போது கேதர் ஆகி இமெயில் இதெல்லாம் கூப்பிட்டு டாக்டரும் வருவார். இது ஸோ ஆல்மோஸ்ட் ஓவர் 300 ஃபேமிலிஸ் இப்போது அந்த வாஷிங்டன் ஏரியாவில் இருக்காங்க. இப்போது இது அண்ட் ஆஃப்கோர்ஸ் பகவானோட பேர் கிரேஸ் நாங்கள் வந்தப்புறம் கூட அது இன்னும் பெட்டராக நல்லா ஓடின்னு இருக்கு. லைக் பீப்புள் ஃப்ரம் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி ஹவ் கம் அண்ட் டேக்கன் இட். இப்போது கூட்டம் எவ்வளோ ஏறி இருக்குன்னா அவங்க ஒரு கோவிலோட ஹாலில் வச்சுக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ ஆனால் ஆராதனை செப்டம்பர் 1 அண்ட் ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். அப்கோர்ஸ் நார்த் அமெரிக்காவில் அருணாச்சல ஆசிரமம் என்று அருணாச்சல பக்த பாகவதர் டென்னிஸ் அவங்கெல்லாம் ஒரு ஃபிசிக்கல் சென்டர் ஆரம்பித்து அவங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி மற்ற இடத்தர்கள் அண்ட் இட் இஸ் கண்டினியூயிங் இன் ஓவர் 40 cities. இது அண்ட் என்னோட இது என்னென்னா பகவானோட டீச்சிங்ஸ் கிளியராக டைரக்டாக ஸ்ப்ரெட் ஆகிற ஒரே வழி இஸ் த்ரூ ரமண சத்சங், வேர் தெர் இஸ் நோ மிடில் பர்சன் பிட்வீன் பகவான் அண்ட் த டிவோட்டீஸ். ஏன்னா வி ஹவ் சம் ஆஃப் தி மோஸ்ட் சின்சியர் டிவோட்டீஸ் எவர். தட் ஒரு ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரென்த்து இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த டிவோட்டீஸ். அண்ட் பகவான் ஓட டிவோட்டீஸ் ஆர் த கிரேட்டஸ்ட் டிவோட்டீஸ் இன் மை ஒப்பீனியன். ஏன்னா நீங்கள்லாம் பகவான் நீங்கள்லாம் பகவானை சூஸ் பண்ணல, பகவானா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஸோ அது கன்விக்ஷன் எனக்கு இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஒரு கதை வித் பகவான் இஸ் யூனிக். ஏதோ ஒரு இதில் போய் நீங்களாக வரல. ஒவ்வொருத்தரோட இதுவும் ஒரு யூனிக் கதை. ஜானகி ராமன் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பகவானே தெரிந்திக்காம ஏதோ கிரிவலத்துக்கு போயிட்டு எப்படி பகவான் சாப்பிட்டாரு பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. குமார் ராஜா அண்ணாக்கு ஒரு கதை இருக்கு. he goes from an agnostic to being one of the highest believer ever. So அது proves the point that there are no stages on liberation. You can make a biggest jump from out of nowhere. So அண்ணா சொன்னார், இந்த ஒரு ரமணாசிரமத்தோட ஒரு கிரேட்னஸ் எப்படின்னா, நாங்கள் போன ஜெயந்தியில் வி ரிலீஸ்ட் புக்ஸ். ஸோ ஒரு ஜூயிஷ் புக் ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்த புக்கு அரபிக் புக்கு. அண்ட் வென் த வார் வாஸ் கோயிங் ஆன் வி ரிலீஸ் 2 books பேக் டு பேக். அண்ட் சிரியாலேருந்து ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ண ஒருத்தர் அவர் பகவானோட புக்கு 3 books have come out. And Lebanese publisher wants to come and release this book in New Delhi. So யார் நம்மளால போய் வெளியில் காடை நின்று வாங்கன்னு சொன்னால் கூட யாராவது வருவாங்களா? எப்படி இழுக்கிறார் பாருங்க. There are study groups on Bhagavan in Iraq, Saudi Arabia and other. It may not be thousands, but these are ripe minds. இது truly they are practicing Bhagavan's teachings. So அதுதான் அவரோட greatness. The Bhagavan never came as a mass movement. This is a personal, intense spiritual upliftment of each devotee
ஆஸ் அன் இண்டிவிஜுவல். ஏன்னா பகவான் வந்து யாரோ கேட்டா இதில் என்ன டெக்னிக் இருக்குது, என்ன மெத்தட், பகவான் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. அவர் என்ன சொன்னார்னா, இஃப் யுவர் இன்டென்ஷன் இஸ் பியூர், த மெத்தட் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் வே. அப்போ இன்னொருத்தர் கேட்டதுக்கு சொன்னார், நீங்கள் ரமணாசிரமத்தில் இருந்துட்டு நான் எப்படி வந்தேன்னு கேட்குற மாதிரி. ஒருத்தர் காரில் வருவா, ஒருத்தர் நடந்து வருவார், ஒருத்தர் வேலூர்லேருந்து வருவாங்க, ஒருத்தர் தூத்துக்குடியிலேருந்து வருவாங்க. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் யூ ஆர் வேர் யூ கெட். வேர் யூ கெட், யூ ஆர் இன் ரமணாசிரமம் அட் த ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் அருணாச்சலா. அதுதான் முக்கியமே தவிர நம்மளோட இன்டென்ஷன் இஸ் பியூர், அவர் சின்சியரிட்டி ஹேஸ் டு பி பியூர், அண்ட் பகவான் வில் டேக் கேர் ஆஃப் அஸ். பகவான் சொன்ன மாதிரி ஒரு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கார், த டிவோட்டி இஸ் லைக் அ ப்ரே இன் அ டைகர்ஸ் ஜா. ஸோ அது பிடித்த மாதிரி என்றைக்கும் விடமாட்டார். குரு என்னையும் நம்மளை விடமாட்டார். யூனோ, ஸோ வி ஆர் assured of the highest possible result as long as we hold on to Bhagavan, like a newborn monkey holds on to its mother. There is no doubt about it.